Hi students, இன்னைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 2026-27 உண்டான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் யூஜி ப்ரோக்ராமுக்கும் டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கும் அப்ளிகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேராக tnau.ac.in கிளிக் பண்ணுறீங்க, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. TNAU யூஜி அண்ட் டிப்ளமோ 2026 உண்டான அட்மிஷன் ஆர் ஓப்பன். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை வந்து 8/6/2026 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூஜி டிப்ளமோ அட்மிஷன் 2026-27 உண்டான இங்கே கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். சில சமயம் வந்து சைட் கான் ரீச்னு போட்டிருக்கு. அதுக்கு இது யூஜி அட்மிஷன் இருக்கு இல்லையா, இப்படி கூட கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? யூஜி அட்மிஷன் இங்கே கிளிக் ஹியர்னு போடுங்க, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபார் குவரிஸ் அண்ட் சப்போர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி TNAU அண்டு AU ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் லைவ் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் இருக்குது, போகுது இல்லையா பாருங்கள். TN அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் லைவ் 6/5/2026 to 8/6/2026. அதே மாதிரி டியர் அப்ளிகண்ட், யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வேர் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடின்னு போட்டிருக்கு இல்லையா. இஃப் நாட் ரிசீவ்ட் இந்த இன்பாக்ஸ், உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் ஐடி இமெயில் ஐடியில் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்துடும். அப்படி வரலனாக்கா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் டவுன்லோட் ஆகும். டோட்டல் 95 பேஜ் இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எல்லாமே இதிலே இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் நம்பரும் இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து யூஜி ப்ரோக்ராம் வந்து டோட்டல் 8 ஒரு 6 14 ப்ரோக்ராம். அந்த 14 ப்ரோக்ராமில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோர்ஸ் 8 கோர்ஸு, அதில் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்ஸ் 6 கோர்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு கோர்ஸுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க கீழே. அது நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் ஹானர்ஸ் இருக்குது இல்லையா, பிஎஸ்சி, அதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி கூட இருக்குது, பிஎஸ்சி ஹானர்ஸ் செரிகல்ச்சர் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பிடெக் ப்ரோக்ராமில் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து 2 காலேஜில் மட்டும்தான் இருக்குது. 2 காலேஜ்னாக்கா கும்பலூர்லேயும் கோயம்புத்தூரில். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கும்பலூர், கோயம்புத்தூர், அந்த 2 இடத்துல மட்டும்தான் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணணுன்ட்டு டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேமும் மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் ஐடி வந்துடும். பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. நேமு, அப்புறம் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, 7.5% வரீங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கா, எல்லாமே ஃபில் பண்ணுறீங்க. ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ண பிறகு பேமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதில் காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டவுட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் என்ன தேவைப்படுது, நேட்டிவிட்டி யாருக்கு தேவைப்படுது, எல்லாமே அதிலே இருக்குது. ஓகேங்களா? இதில் கோர்ஸ் 14 கோர்ஸு. இந்த 14 கோர்ஸும் அட்ரஸ் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் ஆஃப் TNAU டோட்டல் அட்ரஸஸ் இருக்குது இதுலேயே. அதுக்கப்புறம் கீழே டோட்டல் 18 இருக்கும், 18 இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸ் டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதில் இருக்குது கீழே. டோட்டல் இங்கே இருக்குது பாருங்கள், அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதே மாதிரி தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், எல்லாமே இதிலே டீட்டெயில்ஸ் இருக்குது. அதியமான் காலேஜ் எல்லாமே இருக்குது இதிலே. டோட்டல் 26 காலேஜ் வந்து
பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்ட்டிகல்ச்சருக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதிலே இருக்குது. ஓகேங்களா? படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. முதல்ல இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? படித்து பார்த்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு ஆல் யூஜி ப்ரோக்ராம்னு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன நீங்கள் எது எலிஜிபிள் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி அப்ளை பண்ணணுன்னு அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இங்கே இருக்க வெப்சைட்டு, அதே வெப்சைட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உண்டான யூஜி அட்மிஷன் கோர்ஸும் இதிலே இருக்குது. இன்ஃபர்மேஷன் வச்சு அதுவும் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் டிப்ளமோ அட்மிஷன் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் லாகின் இருக்கு இல்லையா, முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. எப்படி ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்கிறது இதிலே இருக்குது பாருங்கள். ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்னாக்கா இது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து யூசர் நேம் வந்து இமெயில் ஐடி தான். அந்த இமெயில் ஐடி நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி அதில் என்டர் பண்ணி உங்கள் இமெயில் ஐடிக்கும் இல்லைனாக்கா ஃபோன் நம்பருக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அதில் நீங்கள் இந்த ஆக்டிவேஷன் கோட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணால் உங்களுடைய அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஆக்டிவேட் பண்ண பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ண பிறகு ஒரு பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி கேப்சா போட்டு சைன் அப் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ண பிறகு உங்களுக்கு மெயிலுக்கு உங்களுடைய இது வந்துடும். அந்த என்னது யூசர் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்க விருப்பம் உள்ள குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.